வணக்கம். புனர்வாழ்வளிக்கப்பட்ட தமிழ் விடுதலை புலி கட்சியின் செயலாளர் கந்தசாமி இன்பராசா ஆகிய நான் இன்று ஒரு நேரலையில் வந்திருக்கின்றேன். இன்று 20/2/2025. இன்று நேரலைக்கு வந்த நோக்கம் என்னவென்றால், தற்போது பேசும் பொருளாக போய்கொண்டிருக்கிற விடயம் எமது நாட்டிலே ஸ்ரீலங்காவிலே அண்மையில் நேற்றைய தினம் நடந்த கொழும்பிலே நடந்த நீதிமன்றத்திலே நடந்த சூட்டு கொலை சம்பவம் உண்டு. அது பேசும் பொருளாக தற்போது போய்கொண்டிருக்கின்றது. அதே போன்று எமது நாட்டிலே வடக்கிலே, அதாவது மன்னார் மாவட்டத்திலே ஒரு சில மாதங்களுக்கு முன்பு நீதிமன்றத்துக்கு முன்பாக ஒரு சூட்டு சம்பவம் நடந்தால் அதில் 3 பேர் கொல்லப்பட்டிருந்தார்கள். அதே போன்று நேற்றைய தினம் 19/2/2025 அன்று கொழும்பிலே நீதிபதிக்கு முன்பாக கோர்ட்ஸுக்குள்ளே போய் நீதிமன்றத்துக்குள்ளே உள்நுழைந்து ஒரு சட்டத்தரணி போல் உள்நுழைந்து அதுக்கு ஒரு பெண் உடந்தையாக இருந்திருக்கின்றார் துப்பாக்கி கொண்டு கொடுக்கறதுக்கு. அந்த வகையிலே சட்டத்தரணி போல் உடை அணிந்து கொண்டு நீதிமன்றத்துக்குள்ளே போய் கூண்டிலே நின்ற ஒரு நபரை சுட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அவர் முன்னாள் பாதாள உலக கோஷ்டி குழுக்களின் தலைவராக இருந்திருக்கின்றார். அவர் பேர் கணேசமுள்ள சஞ்சீவ என்ற நபரை சுட்டு கொண்டிருக்கின்றார். சுட்டு கொண்டவர் உண்மையிலே அவர் அஸ்மான் சர்புத்தீன் என்ற ஒரு நபர் சுட்டு கொண்டிருக்கின்றார். அப்போ அவர் சுட்டு கொன்ற விடயம் என்ன காரணம் என்றால், இவங்களுக்குள்ளே இருக்கிற விடயம் உண்மையிலே இவங்களும் ஏற்கனவே பாதாள உலக கோஷ்டியில் 2 பேரும் ஈடுபட்டிருக்கலாம் என்ற அவற்றை புகைப்படங்கள் வெளியாகின்றது. வாட்ஸ்அப்பில் இப்போ சுட்டு கொல்லப்பட்ட பாதாள உலக கோஷ்டியின் முன்னாள் தலைவராக இருந்தவர் கணேசமுள்ள சஞ்சீவ என்ற நபரும் அஸ்மான் சர்புத்தீன் என்ற நபரும் வாட்ஸ்அப்பில் வீடியோ காலில் கதைச்ச அந்த புகைப்படம் கூட தற்போது முகநூல் வழியே போய்கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே உண்மையிலே இன்றைக்கு நடக்கின்ற பிரச்சனையை பார்த்தால், தாயத்திலே அதாவது இலங்கையிலே 15 வருஷங்கள் இன்றைக்கு யுத்தம், ஆயுதம் மௌனிக்கப்பட்டு, அப்போ ஆயுதம் மௌனிக்கப்பட்டு 15 வருஷ காலத்துக்குள்ளேயும் இன்றைக்கு 100க்கு மேற்பட்டவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இலங்கையில். அதாவது கொழும்பு பிரதேசங்கள்லாம் இவ்வாறான சூட்டு சம்பவங்கள் கூட நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே உண்மையிலே நாங்கள் சில விடயங்களை புனர்வாழ்வளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் கட்சி என்ற சார்பிலும், நாங்கள் கடந்த காலம் 2009க்கு முதல் 30 வருஷ காலம் ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் என்ற காரணத்தினாலும் நாங்கள் சில விடயங்களை எமது மக்களுக்கு விழிப்புணர்வு காட்ட வேண்டிய தேவருக்கு, உலகத்துக்கு சொல்ல வேண்டிய தேவருக்கு, அரசாங்கத்துக்கு சொல்ல வேண்டிய தேவருக்கு, ஐநா சபைக்கும் நாங்கள் இந்த விடயத்தை சொல்ல வேண்டிய தேவருக்கு. ஒன்றை விளையம் கொள்ளணும். ஐக்கிய நாட்டு சபையில் இருக்கிற இந்த நம்புற நேரில் இந்த யூடியூப் கூட, டிக்டாக், ஃபேஸ்புக் கூட விடுறது இலங்கை அரசாங்கம் உட்பட சர்வதேச நாடும் பார்த்து கொண்டிருக்கின்றது. அப்போ ஆனபடியாக இதில் எத்தனை பத்திரிகை நிறுவனர்கள் இருந்து எங்களோட செய்திகளை எடுத்தெடுத்து எங்களோட ஆய்வுகளை செய்து பல நாட்டு இன்டெலிஜென்ட்லாம் அனுப்பி கொண்டு தான் இருக்கின்றார்கள். அந்த வகையில் ஐக்கிய நாட்டு சபைக்கு நாங்கள் ஒரு விடயத்தை புனர்வாழ்வளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் கட்சி என்ற வகையில் நாங்கள் ஒரு ஏற்கனவே இன விடுதலைக்காக போராடி புனர்வாழ்வு பெற்று வெளியில் இப்போ ஜனநாயக ரீதியில் 8 வருஷம் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றன என்ற ஒரு காரணத்தினால நாங்கள் இந்த விடயத்தை தெளிவூட்ட வேண்டிய தேவருக்கு, எல்லாருக்கும், ஒட்டுமொத்த உலகெங்கும் வாழ்கின்ற மக்களுக்கும், உலக நாடுகளுக்கும் வெளிப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. அந்த வகையில் தான் நாங்கள் இந்த செய்தியை வெளியிடுறோம். என்னவென்றால், இன்றைக்கு எங்களுடைய வளர்ப்பு, இன்றைக்கு விடுதலை புலிகள் 12,000க்கு மேற்பட்டவர்கள் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு வெளியில் விட்ட டைமில் எங்களுக்கு புனர்வாழ்வில் ஒரு பயிற்சி தந்தாங்க. கம்ப்யூட்டர் பயிற்சி தந்தாங்க, மேசன் வேலை படிப்பிச்சு தந்தாங்க, எல்லாம் அந்த டச் வேலை படிப்பிச்சு தந்தாங்க, மெக்கானிக் சிஸ்டங்கள், டிரைவிங்குகள் எல்லாம் ஒரு 15 நாள் படிப்பிச்சு தந்து ஏதோ அவங்க பழகின 15 நாளில் எல்லாம் பழகி சர்டிஃபிகேட் கொடுத்துடலாமா? ஏதோ இப்போ வெளிநாடு கொடுத்த நிதியை தாங்கள் விடுதலை புலிகளுக்கு 12,000 போராளிகளுக்கும் தொழிற்பயிற்சி பழக்கி அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்குரிய நிதியும் கொடுத்து தான் நாங்கள் வெளியில் விடுறோம். பேங்கு ஊடாக தொடர்பு கொண்டு ஒவ்வொரு பிஓசியோ, பீப்புள்ஸ் பேங்கோ, அரச வங்கிகள் ஊடாக தொடர்பு கொண்டு லோன் எடுத்து
அந்த குறைஞ்ச வட்டியில் நீங்கள் தொழில் செய்யலாம்னா நாங்கள் விடுறோம்னு தான் எங்கள் அரசாங்கத்தால் விடுதலை செய்யப்பட்டது. 2009க்கு பிறகு புனர்வாழ்வில் இருந்த போராளிகள் 12,000 பேரையும் அதில் அப்படி செய்த நேரத்தில் எங்களுக்கு ஒரு போம் உண்டு, இலங்கை மத்திய வங்கியால் ஒரு போம் ஒன்று வந்தது புனர்வாழ்வில் இருக்குங்க. அந்த போம் வந்து நிரப்பி, ஆனால் எங்கிட்ட சைன் வாங்கலை, எங்களோட பேர் விவரங்கள் நிரப்பினமாகி சைன் வாங்கலை. அப்போ அந்த போமை நிரப்பி நாங்கள் நிலக்குளத்தில் புனர்வாழ்விலே 500 பேருக்கு மேற்பட்டவர்கள் நின்ற நாங்கள் அப்போ சைன் வாங்காமல் அந்த போமை என்னென்னு சொன்னால் எங்களுக்கு அந்த போமால் ஒரு உதவி திட்டம் கிடைக்கும். ஜப்பான் நாடு உங்களுக்கு 12,000 போராளிகளுக்கும் நிதி உதவி செய்திருக்கின்றார்கள். வெளியில் போனால் அந்த நிதியை வச்சு நீங்கள் உங்களோட வாழ்வாதாரத்தை முன்னேறலாம், உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நிதி வெளியில் பேங்க் ஊடாக கொடுப்பாங்க என்று சொல்லப்பட்டிருந்தது. அதே போன்று அந்த போம் நல்லா நிரப்பி சைன் வாங்காமலே அந்த போமை டப்பனை அந்த இலங்கை மத்திய வங்கியால் வந்து எங்களுக்கு படிப்பிச்சு அந்த லோன் சிஸ்டம்லாம் படிப்பிச்சு முடிஞ்சு அவங்க வெளியில் கேட்டுக்கு வெளியே வவுனியா புனர்வாழ்வு இல்லத்தில் நிலக்குளத்தில் டெக்னிக்கல் காலேஜில் வெளியே வாகனத்தில் இங்கே எங்களை எல்லாரையும் 500 பேரையும் லைன் பண்ணி அங்கே இருந்த இராணுவத்தினர் வந்து அதிகாரிமார் வந்து கூப்பிட்டு அவ்வளவு போமையும் தாங்களே கையில் வாங்கி உங்களை விடுதலை செய்ய தரலாம், நீங்கள் வெளியில் போய் தொழில் ரீதியாக லோன் எடுத்து நீங்கள் செயல்படலாம்னு சொல்லிவிட்டு அந்த போம் அவ்வளோ 12,000 பேர் ஒவ்வொரு புனர்வாழ்வு கழகத்தில் இல்லத்தில் இருக்கிற போமுகளையும் வாங்கி போராளிகள்கிட்ட யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட இராணுவத்தினருக்கு அனுப்பியிருந்தார்கள் இலங்கை அரசாங்கம். அது நாங்கள் அறிஞ்ச விடயம். ஆனால் போராளிகளை கைவிட்டார்கள். அரசாங்கம் அன்று தொட்டு இன்றைக்கு வரைக்கும் புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட போராளிகளை கைவிட்டு கொண்டே இருக்கின்றார்கள். அரசாங்கமும் அரசியல்வாதிமாரும் வெளிநாடு உலக நாடுகள் உதவி செய்தாலும் அதை எங்களுக்கு வழிகாட்டுறதில்ல. 12,000 போராளிகளுக்கும் அவங்களுக்கு ஒரு தொழில் திட்டத்தை இன்னும் இதுவரைக்கும் இல்லை. வரவு செலவு திட்டத்தில் கூட புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட போராளிகளுக்கான ஊக்குவிப்புக்கான நிதி உதவி இதுவரைக்கும் அரசாங்கத்தில் பட்ஜெட்டில் வரலை. அந்த வசனமே வரல. வரவு செலவு திட்டத்தில் இந்த 15 வருஷ காலத்துக்கும் புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட போராளிகளுக்கான ஒரு தொழிலுக்கான ஒரு ஊக்குவிப்பு நிதியுதவி என்று சொல்லி அரசாங்கத்தால் ஒதுக்கீடு இல்லை. இதுவரைக்கும் ஒதுக்கீடு செய்து இன்றைக்கு போராளிகளுக்குன்னு சொல்லி 5 லட்சமோ 10 லட்சமோ கொடுத்து அவங்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தினதாக இல்லை இந்த இளைஞர் சங்கமும் அதேமாதிரி அரசியல்வாதிமாரும் அப்படித்தான். கைவிடப்பட்ட நிலைமை தான் எங்களோட போராளிகள் இருக்கின்றாங்க. அந்த வகையிலே நாங்கள் இந்த விஷயத்தை சொல்ல வாரோம். என்ன காரணம்னா, இன்றைக்கு இவ்வாறான நிலைமையில் எங்களோட விடுதலை புலிகள் தேசிய தலைவர் வளர்ப்பு வீண் போகலை. இன்றைக்கு தான் நாங்கள் இருந்து பார்க்குறோம். இன்றைக்கு ஒவ்வொரு போராளிகளும் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு வந்து சொல்லவுன்னா துன்பங்களை அனுபவித்து கொண்டிருக்கிற நிலைமையில் தொழில் இல்லாமல் பசி பட்டினி வாழ்வாதாரத்தை கொண்டு முன்னேற இல்லாமல் எங்களோட பெண் போராளிகள் ஆண் போராளிகள் மாவீர குடும்ப மாற்றுத்திறனாளிகள் உட்பட பெண் தலைமைத்துவமான யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட எல்லாரும் பர்மா கோட்டில் இருக்கக்குள்ள இன்றைக்கு வரைக்கும் 2009 வச்ச ஆயுதத்தை எங்களோட விடுதலை புலிகள் தூக்கல. 15 வருஷ காலத்துக்கு இனி மேலும் தூக்க மாட்டாங்கள். ஆனால் அந்த வகையில் எங்களோட தலைவற்ற வளர்ப்புக்கும் இலங்கை அரசாங்கத்தின் வளர்ப்புக்கும் நிறைய வித்தியாசம். உலக நாடு இதை புரிஞ்சு கொள்ளணும். என்ன காரணம்னா, இன்றைக்கு பர்மா கோட்டில் இருந்து வாழ்கிற விடுதலை புலிகள் இன்றைக்கு புனர்வாழ்வு அளிக்கப்பட்டவங்க. அப்போ அவங்கள் கூட இன்றைக்கு விலை போல காசுக்கு இன்றைக்கு வெளிநாட்டில் உள்ளவங்க எத்தனை பேர் ஒரு அநேகமான பேர் இந்த நாட்டை குழப்பறதுக்காக இந்த இனப்பற்று எங்களோட மக்கள் மீது எங்களோட போராளிகள் மீது மண் மீது பற்று இல்லாதவர்கள் நிறைய பேர் காசை கொடுத்து குழப்பினவங்க தான். ஆனால் ஆயுத ரீதியாக எங்களோட போராளிகள் ஈடுபட இல்லை. அந்த வெட்டு குத்துகளுக்கு ஈடுபடுறாங்க. வெளிநாட்டில் இந்த காசை கொடுத்து போட்டால் அவனுக்கு அடி இவனை வெட்டு இவனை கொலை செய்யன்னு சொல்லி இந்த பொம்பளையை பிடிச்சி கடத்து இந்த பிள்ளையை பிடிச்சி கெடுத்து வீடியோ எடுத்து அனுப்புன்னு சொல்லி வெளிநாட்டிலேருந்து ஒரு சிலர் செய்கிறாங்க. அதுக்கு துணை போகிறாங்க ஒரு சிலர். அதுவும் போராளிகள் போகல, கூடுதலாக ஒரு சிலர் போகிறாங்க. அதுவும் உறுதிப்படுத்தப்பட இல்லை. ஆனால் ஆயுதம் தூக்கி சொல்கிற அளவுக்கு எங்களோட போராளிகள் போய் மாட்டார்கள். ஏன்னா அந்த அளவுக்கு தேசிய தலைவர் வளர்ப்பு. காரணம் என்னன்னா, எவ்வளவு ஏன்னா நாங்கள் பணத்துக்காக போராட போனவர்கள் இல்லை. இந்த இதில் தான் விளங்குது. வடியாக பாருங்கள், இது இலங்கை அரசாங்கம் விளங்கணும். இந்த நேரில் அரசாங்கம் பார்க்கும். இன்றைக்கு புலிகளுக்கும் எங்கட தேசிய தலைவர் வளர்ப்புக்கும் அரசாங்கத்தில் இருக்கிற நிர்வாக இராணுவத்தினர் செயல்படுற செயல்பாட்டுக்கு இவ்வளவு வித்தியாசம் இருக்குன்ட்டு பாருங்க. இன்றைக்கு புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட போராளிகள் மண்பட்டி தூக்குனா தான் சாப்பாடு, கூலி வேலைக்கு போனால் தான் சாப்பாடு. இவனை பிடிச்சி அரசியல்வாதிமாருக்கு பின்னால் பிடிச்சி வால் பிடிச்சி ஏதோ தங்களோட குடும்பத்தை கொண்டு போய் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் இப்படி ஒரு பாதாள கொஸ்டி மாதிரி ஒன்றை உருவாக்கி ஒரு ஆயுதம் எடுத்து இன்னும் சூட்டு பயிற்சியில் இறங்கி காசு
ரேட் பேசி வெளிநாட்டில் உள்ளவங்ககிட்ட ரேட் பேசி 1 கோடி 2 கோடி இல்லை 5 கோடியோ 10 கோடியோ 25 மில்லியனோ ஏதோ எத்தனை லட்சமோ வாங்கி ஆரையுமே சுடுறதுக்கு எங்களோட புலிகள் போகவே மாட்டார்கள். அதில் உறுதியாக இருக்கிறோம் நாங்கள். என்ன காரணம்டா, அந்த தாற்பயம் உண்மையிலே எங்களோட புலிகளுக்கு தான் தெரியும். இந்த நாட்டின் தாற்பயம், நாங்கள் யுத்தம் செய்தது என்னத்துக்காக, எந்த கொள்கைக்காக, எதுக்காக நாங்கள் யுத்தம் செய்தனால் எங்களோட மண்ணுக்காக, எங்களோட மக்களுக்காக. நாங்கள் இந்த நாட்டில் நாங்களும் சுயமாக வாழணும். வடகிழக்கில் எங்களோட தாயை நிலப்பரப்பிலே நாங்களும் சுயமாக வாழணும்னு தான் போகிறாங்க நாங்கள். அது எங்களோட தேசிய தலைவரோட அந்த ஆயுதம் வைக்கப்பட்டது. எங்களோட தேசிய தலைவரோட வைக்கப்பட்ட ஆயுதம் இதுவரைக்கும் எங்களோட போராளிகள் எடுக்க மாட்டார்கள் புலிகள். ஆனால் இன்றைக்கு அரசாங்கத்தில் இருக்கிறவர்கள், இன்றைக்கு எஸ்டிஎஃப்ல இருந்தவர்கள், குமாண்டஸில் இருந்தவர்கள், இராணுவத்தில் இருந்தவர்கள், இராணுவ புலனாய்வாளர்கள் இருந்தவர்கள் எல்லாரும் இன்றைக்கு இராணுவத்தை விட்டு குளப்படி செய்து தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டு இராணுவத்தில் விலத்தி போனவர்கள், இராணுவத்திலேருந்து ஓய்வு பெற்றவர்கள், இராணுவத்திலேருந்து கொள்ளையடித்தவர்கள் எல்லாரும் இன்றைக்கு போய் முழுக்க பாதாள உலக கோஷ்டியிலிருந்து அவங்களுக்கு எல்லா பயிற்சியும் கொடுக்கப்பட்டது. இலங்கை அரசாங்கம் சூட்டு பயிற்சியிலேருந்து எப்படி தாக்குதல் செய்து எப்படி தப்பலாம், என்ன புலனாய்வு ரீதியாக மூவ் பண்ணி அந்த தாக்குதலை செய்யலாம்ன்ற பயிற்சியெல்லாம் இலங்கை அரசாங்கத்தால் தலைமைப்படத்தால் அரசாங்கம் கொடுக்கப்பட்டோன்னே அவங்க விலத்தி போய் நின்று இன்றைக்கு என்ன செய்கிறார்கள்? மன்னாரில் சுட்ட சம்பவம் இராணுவத்தினர், முன்னாள் இராணுவ உறுப்பினர். அதேமாதிரி இன்றைக்கு நீதிமன்றத்தில் கொழும்பில் சுடப்பட்ட இது வெறும் இராணுவத்தினர் எஸ்டிஎஃப்பில் குமாண்டஸில் இருந்தவர் ஒரு முஸ்லீம் நபர் இன்றைக்கு வெளிநாட்டு தொடர்போட வெளிநாட்டிலிருந்து வந்த உத்தரவும்படி தான் அவர் சுட்டிருக்கார். அப்போ வெளிநாட்டிலிருந்து வந்த உத்தரவும்படி அவர் இந்த இலங்கை நாட்டில் செய்கிறாருன்னா இத்தனை கோடி ரூபா காசுக்கு விலை போயிருப்பார். அப்போ இவங்க எல்லாரும் இந்த எஸ்டிஎஃப் இராணுவத்தில் இருந்தவங்கள இந்த வேலை செய்கிறாங்க. இந்த இலங்கையிலே இதை நடைபெற்று கொண்டிருக்கிற சூட்டு சம்பவம் முழுக்க இராணுவத்திலையும் இந்த இராணுவ பயிற்சி பெற்றவர்கள் தான் செய்கிறார்கள் என்றதை புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் கட்சியினூடாக நாங்கள் உலக நாட்டுக்கு தெரியப்படுத்துகிறோம். ஐநா சபையை இந்த செய்திகளை பார்க்கணும், உலக நாடும் பார்க்கணும், புலத்தில் இருக்கிற மக்களும் தாயத்தில் உள்ள மக்களும். உண்மையிலே இந்த செய்தி இந்தியா உட்பட எல்லா நாட்டுக்கும் போகும். நாங்கள் விடுற லைஃப் உடனே ஊடகங்கள் கூட போது எல்லாம் பாருங்கள். இந்த இலங்கையில் இருக்கிற இராணுவத்தினர் தான் இந்த நாட்டில் சூட்டு சம்பவத்தில் இறங்கியிருக்கின்றார்கள் ரேட் பேஸ் காசுக்காக. ஆனால் இன்றைக்கு புலிகள் இன்றைக்கு இதே டைமில் போராட்டம் நீடிச்சிருந்தால் இதை போல் கொழும்பில் போராட்ட காலத்திலே நிறைய பேர் சுடப்பட்ட வண்ணம் இருந்தவர்கள். ஆனால் பேர் முழுக்க புலிகளுக்கு சுட்டவர்கள் முழுக்க அரசியல்வாதியில் பின்புலத்தில் இவ்வாறான இராணுவத்திலிருந்து ஓடினவர்கள் தான் சுட்டவர்கள் போராட்ட காலத்தில். ஆனால் பேர் முழுக்க புலிகளுக்கு. நல்ல காலம் இப்போ புலிகள் இல்லை. புலிகள் இருந்தால் இந்த நீதிமன்ற சம்பவம் புலிகளிலே போயிருக்கும். அதே போன்று தான் நான் இந்த விஷயத்தை சொல்ல வரேன். என்னென்றால் உண்மையிலே இந்த நாட்டின் ஜனாதிபதி அவர்களுக்கு நான் இந்த விடயத்தை சொல்ல வரேன். என்னென்னா புலிகள் இன்றைக்கு முன்னாள் போராளிகள், புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட போராளிகள், 12,000க்கு மேற்பட்ட போராளிகள் இன்றைக்கும் அதே விசுவாசத்தோட இனிமேல் மீண்டும் ஆயுதத்தை கையில் தூக்கக்கூடாது விசுவாசத்தோடு இருந்து மண்ணுக்காக மக்களுக்காக அர்ப்பணித்தவர்கள் உயிரை இன்றைக்கும் சொல்லணும்னா துன்பங்களை அனுபவித்து கொண்டு வாழ்வாதாரம் இல்லாமல் தவிக்கின்றார்கள். ஆனால் இன்றைக்கு இதே இதில் அரசாங்கம் ஒன்றை விளங்கி கொள்ளணும். என்னென்றால் உண்மையில் இன்றைக்கு வரவு செலவு திட்டத்தில் இன்றைக்கு தெற்கில் மேற்கில் மேல் மாகாணத்தில் அதே மாதிரி வட மாகாணத்திலெல்லாம் நிதி பங்கிட்டு ஒரு தொழில் திட்டத்துக்கு அனுப்பியிருக்கு. அவங்களோட அபிவிருத்திக்காக பல்லாயிரக்கணக்கான நிதிகள் அனுப்பியிருக்கு. ஆனால் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார் அவர்களே உண்மையில் நீங்கள் விளங்கி கொள்ளணும். இன்றைக்கு நீங்கள் மட்டுமில்லை, இதுக்கு முதல் இருந்த ஜனாதிபதி அவர்களாக இருக்கலாம், நாட்டு ஆண்டவர்களாக இருக்கலாம், புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட புலிகளுக்கு 12,000க்கு மேற்பட்ட போராளிகளுக்கான தொழில் திட்டத்துக்கான அவங்களுக்கான ஊக்குவிப்புக்கான அவங்களுக்கான ஒரு தொழில் முயற்சிக்கான ஒரு திட்டத்தை குறைஞ்ச வட்டி கடன் அடிப்படையில் ஒரு திட்டத்தை நீங்கள் ஜனாதிபதி அவர்களை உருவாக்கியிருக்கீங்களா? அனுர அவர்களை உங்களிடம் புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் கட்சியின் செயலாளர் கந்தசாமி இன்பராசா, நாங்கள் இன்றைக்கு புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு ஜனநாயகத்தில் ஈடுபட்டு கொண்டு 8 வருஷமாக அந்த நாட்டிலிருந்து இதைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம்.
உங்களோட வரவு செலவு திட்டத்தில் 6வது பார்லமெண்ட் உறுப்பினர் 225 பார்லமெண்ட் உறுப்பினரில் தமிழர் பார்லமெண்ட் உறுப்பினராக இருக்கலாம், சிங்களவராக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம். 6வது புனர்வாழ்வளிக்கப்பட்ட புலிகளுக்கான நிதி ஒதுக்கீடை பற்றி பார்லமெண்டத்தில் வரவு செலவு திட்டத்தில் கதைச்சிருக்கீங்களா? புனர்வாழ்வு அமைச்சூடாக நிதி ஒதுக்கீடு செய்து அவங்களுக்கான ஊக்குவிப்பு குறைஞ்ச வட்டியில் தொழில் வாய்ப்பை ஏற்படுத்துறதுக்கு ஒரு முடிவெடுத்துறீங்களா? இல்லை. அப்போ அவ்வாறான நிலைமையிலே எங்களோட புலிகள் இன்றைக்கும் உறுதியாக உண்மையாக இருக்கின்றார்கள். எங்களோட போராளிகள் கெட்ட செயலில் ஈடுபடக்கூடாது, சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லி இன்றைக்கும் இருக்கின்றார்கள். ஆனால் புலிகள் ஆயுதம் தூக்குன்னா இந்த நாடு தாங்குமா? ஏற்றுக்கொள்ளுவீங்களா? இவ்வளவு வறுமையிலையும் புலிகள் இன்றைக்கு ஆயுதம் தூக்கல். ஆனால் ஆயுதம் தூக்கி அப்பாவி மக்களை சொல்கிறது. இன்றைக்கு கொழும்பில் நடந்த சம்பவம் 2 பேரும் கொள்ளை கோஷ்டியர், மக்களை பல கொலை சம்பந்தத்தில் உட்பட்டவர்கள். சுட்டவரும் அவர் தான், சுடு வாங்கினவர்களும் அப்படி தான். ஆனால் இதே டைமில் இன்றைக்கு கொழும்பில் நேற்றைய முன்தினம் இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. 6 வயசு பிள்ளையும் கொல்லப்பட்டிருக்கு, இன்னொரு சிங்கள நபரும் கொல்லப்பட்டிருக்கின்றார். அப்போ அவ்வாறான அந்த புள்ளை என்ன செய்தது? 6 வயசு பிள்ளை. அப்போ இன்றைக்கு சுடவரக்குள்ள குடும்பத்தில் மனைவி பிள்ளைகளையும் இழக்க வேண்டிய, அப்பாவி மக்களையும் இழக்க வேண்டிய கட்டம் இருக்குது. இதெல்லாம் செய்கிறதுக்கு காரணம் இலங்கை அரசாங்கத்தோட வளர்ப்பு. இலங்கை அரசாங்கம் செய்கிற வளர்ப்பும் அவங்க விடுற பிள்ளையும் அதுக்கு பின்னுக்கு அரசியல் பின்னணி நிறைய. இது என்னன்னு சொன்னால் இந்த ஆட்சியை இந்த அனுர இருக்கிற ஆட்சியை கவுக்கோணம் வேண்டும், அதே மாதிரி அனுர மாறி இன்னொரு ஆட்சி வந்தால் அதை கவுக்கோணம் வேண்டும். இந்த ஏற்கனவே இருந்த ஆட்சியை கவுக்கோணம் இதண்டோணும்னு சொல்லி அனுர போட்ட திட்டம், அது பெரிய திட்டம். அதே மாதிரி இப்போ அனுர வந்ததுக்கப்புறம் அனுரோட ஆட்சியை கவுக்கோணம் பல திட்டம் போடுறாங்க. வெளியே இருக்கிற அரசியல்வாதி மாதிரி இடைக்குள்ள நின்று சிக்குண்டு செத்து கொண்டிருக்கிறது எங்களோட அப்பாவி மக்கள். அது தமிழாக இருக்கலாம், சிங்களமாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம். அப்போ இந்த வகையில் இந்த நாடு சரியான சட்டத்திட்டத்துக்கு அமைவாக நல்ல ஒரு ஒழுக்கத்தோடு நல்ல ஒரு சட்ட நிர்வாகமாக கொண்டு வர அளவுக்கு இந்த நாட்டில் இடமில்லை. அது இருக்கத்தக்கன. உண்மையிலே இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இலங்கை இந்த ஜனாதிபதி அவர்களுக்கு, நீங்கள் இன்றைய பிரதேசவாதம் இல்லை, மதவாதம் இல்லை, இனவாதம் இல்லைன்னு சொல்கிற அனுர அவர்களே, அனுரகுமார திசாநாயக் அவர்களே, நீங்கள் ஒன்று விளங்கிக் கொள்ளணும். என்னென்னா, நாங்கள் புனர்வாழ்வளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் கட்சி ஊடாக கட்சி செயலாளர் நாயகமாகிய நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் 30 வருஷம் ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்ட எங்களோட மக்களுக்காக நீங்கள் செய்த இனவாதத்தை விட, மதவாதத்தை விட, பிரதேசவாதத்தோட கடும் துரோகம் செய்திருக்கின்றீர்கள். ஜனாதிபதி அவர்களே, அனுர அவர்களே, இன்றைக்கு வடமாநிலத்தில் 6000 மில்லியனுக்கு மேற்பட்ட நிதியை ஒதுக்கி இருக்கின்றீர்கள் வடமாநில மக்களுக்கு. அது உங்களோட ராஜதந்திரமும் உங்களோட திட்டமும். அதுக்குள்ளே இப்போ சந்திரசேகரம் உட்பட 3 பார்லமெண்ட் உறுப்பினர்களை நீங்கள் இறக்கி விட்டிருக்கின்றீர்கள். இன்றைக்கு பிரதமரும் அங்காம் போகிற, ஜனாதிபதியும் அங்காம் போகிற. உங்களோட நோக்கம் என்ன? வடமாநில புலிகள் கோட்டை. அந்த புலிகள் கோட்டையே உங்களோட பொருளாதார ரீதியாக அந்த சின்னாபன்னமாகி அழிக்கிறது தான் உங்களோட நோக்கம். தமிழ் மக்கள் மத்தியிலிருந்து இனி ஒரு 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 இன அதாவது இனப்பற்று இருக்கக்கூடாது, போராட்ட குணம் இருக்கக்கூடாது. அவங்க இழந்த போராட்டத்தில் மறந்து போக வேணும் என்று தான் நீங்கள் யாழ்ப்பாணத்தை நோக்கி உங்களோட பயணம் போய்கொண்டே இருக்குது. அதே மாதிரி இப்போ ராஜதந்திரம் செய்திருக்கின்றீர்கள் ஜனாதிபதி அவர்களே, அனுர அவர்களே. அதாவது இலங்கை வடமாகாணத்துக்கு 6000 மில்லியனுக்கு மேற்பட்ட நிதி ஒதுக்கீடு செய்து நூலகம் உட்பட ஏனைய அபிவிருத்தி திட்டத்துக்காக நிதி ஒதுக்கீடு செய்திருக்கின்றீர்கள். ஆனால் கிழக்கு மாகாணத்தை சொல்லியிருக்கீங்க, அது இந்தியாவோட கையில் இருக்குது. இந்தியாவோட நிதி வந்ததுக்குலாம் கிழக்கு மாகாண அபிவிருத்தி அது இந்தியாவோட செயல்பாட்டு திட்டத்துக்குலாம் கொண்டு வரப்போகிறோம்னு சொல்லி. அப்போ இதிலே விளங்குது நீங்கள் எவ்வளோ பிரதேசவாதம், எவ்வளோ மதவாதம், எவ்வளோ தோஷத்தை காட்டுறீங்கன்னு ஒரு ஜனாதிபதி அவர்களே. என்ன காரணம்னா, வடமாநிலத்தில் உங்களுக்கு 5 பார்லமெண்ட் உறுப்பினர் வந்தது, அதுக்காக நீங்கள் அவங்களுக்கு சேவை செய்கிறீர்கள். கிழக்கு மாகாணத்தில் மக்கள் புறக்கணிச்சிட்டார்கள் உங்களை. அது திருவோணமலையில் ஒன்று வந்தது, மட்டக்களப்பில் ஒன்று வந்தது, போனஸோட இன்னொன்று வந்தது, 3. அதால் கிழக்கு மாகாண மக்களை பழிவாங்கணும் என்ற நோக்கத்தை, சாணக்கியன் உட்பட்டவர்களை பழிவாங்கணும் என்ற ஒரு நோக்கத்திலேயும் நீங்கள் செயல்படுகின்றீர்கள் அனுரா அவர்களே. சாணக்கியன் மட்டும் இல்லை, சாணக்கியன், புள்ளியான், கர்ணா இவங்களெல்லாம் முழுப்பெரியும் பழிவாங்கிற நோக்கத்தோட நீங்கள் கிழக்கு மாகாணத்தை கைவிட்டுறீங்க. ஆனால் அப்பா மக்களை பற்றி சிந்திக்கலை. நீங்கள் உங்களுக்கு வாக்களித்ததுக்காக 5 ஆசனம் பெற்று தந்ததுக்காக வடமாகாணத்துக்கு நிதியோடு ஒதுக்கீடு செய்து அபிவிருத்தி திட்டத்தை உருவாக்குன்றீர்கள். கிழக்கு மாகாணம் இந்தியாவோட நிதி வந்தது கூட செய்யலாம் என்று சொல்லியிருக்கீங்க. அப்போ இதிலே நீங்கள் பிரதேசவாதம் மதவாதத்தோட பெற்றும் குரோதத்தை வச்சிருக்கின்றீர்கள் மக்கள் மத்தியில். கிழக்கு மாகாண மக்களை விழிப்படையுங்கள்.
கிழக்குமான பார்லமெண்ட் உறுப்பினர்களை நீங்கள் என்ன பேர் கேமச்சந்திராட மகன் அருண் இங்கு நீங்கள் போட்ட வாக்குக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க? இன்றைக்கு கிழக்கு மாநிலத்தில் வந்து நேற்றே ஒரு போராளி எனக்கு எடுத்து பள்ளிக்குடிப்பிலேருந்து ஒரு போராளி எடுத்து சொல்கிறார், தனக்கு புற்றுநோய் மார்பு ஒரு பக்கம் எடுத்தாச்சு, இன்னும் பல புற்றுநோய் கேன்சர், மட்டக்களப்பு கல்வினை போய் வரோம், ஊசி போட்டு வரோம், சாப்பாடு காசு இல்லை, இருக்க வீடு இல்லை, காணி இல்லைன்னு வீடியோவும் அனுப்பியிருக்கிறான். அப்போ நான் இந்த மக்கள் வாக்களித்தாங்க, தனியே வந்தவரா கேமச்சந்திராட மகன் அருண் இன்றைக்கு திசையாட்டியில் கேட்டு ஆளுங்கட்சியில் இப்போ சுற்றுலா விடுதி அமைச்சராக இருக்கிற அருண் அவர்களே அவருக்கு தெரியுமா அந்த விஷயம்? அரசாங்கத்துக்கு தெரியுமா? அனுரா அவர்களுக்கு தெரியுமா? அப்படி என்கிற மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுகின்றார்கள். இன்றைக்கு நீங்கள் வடக்கு கிழக்க எல்லா தடையும் பிரித்து அரசாங்கத்தாலையும் பிரிக்குது. இப்போ வடக்கு கிழக்க இன்றைக்கு கிழக்கு மாகாணத்தை ஒரு குரோத செயலில் அரசாங்கம் கிழக்கு மாகாண மக்கள் தனக்கு அனுராய்க்கு வாக்களிக்கல, வடக்கில் 5 ஆசனம் வந்திருக்கின்றது என்றதுக்காக கிழக்கு மாகாண மக்களை ஒதுக்கியிருக்க ஜனாதிபதி அவர்களே. அப்போ ஜனாதிபதி அவர்களே இன்றைக்கு குரோதம் வச்சிருந்தால் சாதாரண மக்கள் என்ன செய்கிறார்? சாதாரண அரசியல்வாதி என்ன செய்கிறார்? ஜனாதிபதி என்றால் நடுநிலையாக இருக்கணும். மக்கள், இலங்கை மக்கள், அது சிங்களமாக இருக்கலாம், தமிழாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், ஆறாகவும் இருக்கலாம். ஆனால் மக்கள் என்ற ஒரு தேச பற்றுள்ளவன் நான் இலங்கை நாட்டில் உண்மையான இதய சுத்தி உள்ள ஒருவரை பார்த்தேன்னு சொன்னால், இலங்கையில் சிங்களவரில் ஒரு இதய சுத்தி உள்ள ஒரு ஆளை நான் பார்த்தேன்னு சொன்னால் மஹிந்த தேசப்பிரியா, தேர்தல் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரியா. நான் அவரை 3 தரம் சந்திச்சிருக்கிறேன் தேர்தல் திணைக்களத்தில். உண்மையாக அவர் மட்டும்தான் இந்த இலங்கை நாட்டை பற்றி சிந்திச்சவர் எங்கள்கிட்டையும் கதை கேட்க. ஏன்னா தமிழ் சிங்கள முஸ்லீம் நாங்கள்லாம் ஒற்றுமையாக இருக்கணும்ன்ற மஹிந்த தேசப்பிரியா நடுநிலையான மனுஷன், ஒரு குரோதனே இல்லாத ஒரு நடுநிலையான மனுஷன் மஹிந்த தேசப்பிரியார்கள். ஆனால் அனுர் அவர்களே, நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்க? கிழக்கை பிரிக்கிறீங்க, வடக்கை பிரிக்கிறீங்க. இன்னொரு மக்கள், வடக்கு மக்கள் அவதானமாக இருக்கணுமா? இந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்காக அடுத்த வலவிரிப்பு தான் திசை காட்டிற வலவிரிப்பு. இப்போ நீங்கள் நினைக்க 6000 மில்லியன் வந்து அவர வீட்டு காசில் ஜனாதிபதி தரல. இன்றைக்கு இத்தனை இன்றைக்கு பட்ஜெட் பாதுகாப்பு என்ன, அதாவது என்ன வரவு செலவு திட்டத்துக்கு வந்த நிதி எந்தெந்த நாட்டிலேருந்து எத்தனை மில்லியன் வந்திருக்குன்னு சொல்லி கூட அரசாங்கம் சொல்லலை. சொல்லாமல் தான் வரவு செலவுக்கு இந்த இதுக்கு ஒதுக்கீடு இதுக்கு ஒதுக்கீடு இதுக்கு ஒதுக்கீடுன்னு சொல்லி ஒதுக்கி இருக்கிற நிதி. ஆனால் வந்த வரவு காட்டல் எந்த நாட்டிலேருந்து எத்தனை மில்லியன் வந்திருக்குது, எத்தனை கோடி வந்திருக்கு, எத்தனை லட்சம் கோடி வந்திருக்குன்னு சொல்லி கூட அவர் வரவு செலவு திட்டத்தில் சொல்லலை, இந்த நாட்டிலேருந்து வந்திருக்குன்னு சொல்லலை. ஆனால் இதெல்லாம் ஊழல் ஒழிக்கிறோன்னு தாங்கள் செய்கிற ஊழல் இன்னொரு 5 வருஷத்தோட வெங்கட ஆட்ட ஓட்ட முடியுது. 5 வருஷம் நீடிக்குது தெரியா, அதுக்கப்புறம் இன்னொரு வரத்தான் போகிறான். இப்படியே இலங்கை அரசாங்கம் இப்படியே போய்கொண்டிருக்கு. சாதாரண மக்கள் தான் நாங்கள் பாதிக்கப்படுறோம். அந்த வகையிலே வடமான மக்களை விழிப்பாகவும் உறுதியாக இருக்குங்க. உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கு திசை காட்டி முழு வாக்கையும் முழு பிரதேசத்தையும் கைப்பற்ற போகுது. அதுக்காகத்தான் உங்களுக்கு நிதி ஒதுக்கீடுன்ற ஒரு பூச்சாண்டியையும் காட்டி இனிமேல் இந்த போராட்டத்தை பற்றி சிந்திக்கக்கூடாது. 50,000 மாவீரரை பற்றி சிந்திக்கக்கூடாது வடக்கில். அதே மாதிரி வடக்கிலிருந்து இனி ஒரு புரட்சி எழக்கூடாதுன்றதுக்காகத்தான் இந்த அபிவிருத்தி என்ற ஒரு கோணலை கொண்டு வந்திருக்கிறார் இப்போ இருக்கிற நாட்டு ஜனாதிபதி. வடக்குக்கு கிழக்க இந்தியாவுக்கு கொடுத்தாச்சு. அப்போ இனி நாங்கள் இந்தியாவிட்ட போய் கிழக்கு மக்கள் கையேந்துங்க, கிழக்கு பார்லமெண்ட் உறுப்பினர்கள் உட்பட. அப்போ அருண் சித்தாத கேமச்சந்திராடமான் அருண் அவர்களை வந்து அனுப்பிவிடுங்க அரசாங்கத்திட்ட, வடக்குக்கு போகட்டும். மிச்சம் கிழக்கு மாகாண பார்லமெண்ட் உறுப்பினர்கள் உட்பட மக்கள் முழுக்க இந்தியாட்ட கையேந்துங்க. இனி இந்தியாட்ட இருந்து வந்தால் தான் கிழக்கு அபிவிருத்தி நடக்கும். ஏன்னா கிழக்கில் ரோட்டு இல்லை, பாலம் இல்லை, மக்களுக்கு அபிவிருத்தி திட்டம் இல்லை, தொழில் இல்லை. இப்போ அரசாங்கமே பிரதேசவாதம் பார்க்குதுண்டா சாதாரண மக்கள் எப்படி இருப்பாங்க என்றதை நான் இதில் சொல்லிக்கொண்டு, வடமான மக்களை உங்களோட இருப்பு பறிபோகுது. ஏற்கனவே 5 ஆசனம் விட்டுட்டீங்க. அது நல்லவனை கெட்டவனை தமிழனுக்கு வாக்களிங்க நீங்கள். அப்போ தான் பேரம் பேசலாம் பார்லமெண்ட்டில். அவன் நல்லவனாக இருக்கலாம், கெட்டவனாக இருக்கலாம், எங்களுக்குள்ளே சண்டை பிடிக்கலாம், எங்களுக்குள்ளே சண்டை பிடிக்கலாம். ஆனால் நாங்கள் எல்லாம் ஒரு கட்டத்தில் கால நேரம் வருது, குயிக்காக வருது, நாங்கள் உண்டு செய்யலாம். ஆனால் இன்றைக்கு திசை ஆட்டியை உண்டு சேர்க்கலாமா? 5 ஆசனம் போட்டுருக்குறீங்க. திசைகாட்டில் நின்றவன் தமிழர் எல்லாரும் பார்லமெண்ட் உறுப்பினர், ஏனைய கட்சி, தமிழ் கட்சி, சிவில் அமைப்புக்கெல்லாம் ஒன்று செய்கிறாங்க. திசைகாட்டில் நிற்கிறோம், ஒன்று சேருவானா? சேர மாட்டான். அப்போ ஆனபடியாக நீங்கள் ஒன்றை சிந்திங்க வடமான மக்களே. எங்கட உள்ராஜ் பிரதேச சபைகளை எங்கட மக்கள், எங்கட அரசியல்வாதிமாக இருக்குது, நீங்கள் வாக்களிங்கன்றது நீங்கள் கொஞ்சம் விழிப்பாருங்க. இனி நீங்கள் சிந்திங்க வடமான மக்களை. மீண்டும் மீண்டும் பிழைய விடாங்க. நாங்கள் உங்களுக்காக செய்த தியாகம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை.
எங்களோட மக்களுக்காக என்று சொல்லிக்கொண்டு உண்மையில் அரசாங்கம் செய்த சரியான ஒரு புல வரவசில் அதே மாதிரி இந்த சூட்டு சம்பவங்கள் நடக்கின்ற விடயங்கள் எல்லாம் ஐநா சபை வெளிநாடு முழுக்க பாருங்கள். இன்றைக்கி இலங்கை இராணுவத்திலிருந்து உடனே STF குமாண்டஸில் இருக்கிறாங்க தான் துவக்கி வச்சு சுடுறாங்க. அந்த சம்பவம் கிழக்கு வடக்கில் இனி வரலாம். இன்றைக்கி நீதிமன்றத்துக்கு முன்பாக நடக்கிற நீதிமன்றத்துக்குள்ளே நீதிபதிக்கு அச்சுறுத்தலான நிலைமை இனி பார்லமெண்டத்திலேயும் இது இவ்வாறான சம்பவம் நடக்கும். இனி அப்படி தான் நடக்க போகுது. நீதிமன்றத்திலே பாதுகாப்பு இல்லை, இனி பார்லமெண்டத்தில் என்னென்று பாதுகாப்பு இருக்கும்? 225 பார்லமெண்ட் உறுப்பினரையும் அப்படியே ஃபுல்லாக ஹோமனத்தோட உங்களுக்கு செக் பண்ணால் தான் அவங்களோட புத்தகத்திலேருந்து கொப்பிலேருந்து எல்லாம் செக் பண்ணணும். ஏன்னா பார்லமெண்டத்துலேயும் படி நடக்க போகுது. அப்படித்தான் இந்த நாடு இருக்குது. இப்போ இந்த சரியான அச்சுறுத்தலாக இருக்குது. இந்த நாடு பெரிய ஒரு பயமாக இருக்குது. இந்த நாட்டில் வாழ்கிறது நீதிமன்றத்துக்குள்ளே பாதுகாப்பு இல்லைன்னா பார்லமெண்டத்துக்கு என்னென்று பாதுகாப்பு வரப்போகுது என்று சொல்லிக்கொண்டு உண்மையிலே அடுத்த நேரலையிலே நான் சந்திக்கின்றேன். வடமாகாண மக்களை விழிப்பாக இருக்க உள்ராட்சி மன்ற பிரதேச சபையிலையும் இழந்துறாங்க. அது எவனாக இருந்தாலும் அடிபட்டாலும் இடிபட்டாலும் தமிழ் அமைப்புகளுக்கு நீங்கள் வாக்களித்து அவங்கள பிரதேச சபையில் குந்த வைங்க. அதே மாதிரி வடமாகாணத்து வார நிதியை திருப்பி அனுப்பாங்க. வடமாகாணத்து வார நிதியை முன்னாள் போராளிகளுக்கு சொல்லி ஒரு கொஞ்சம் புனர்வாழ்வு அமைச்சூடாக ஒதுக்கீடு செய்யுங்க. வடமாகாணத்திலேயாவது நீங்கள் எத்தனை ஆயிரம் ஒரு 1000 போராளிகளுக்கு ஒரு தொழில் வாய்ப்பு வருவாங்க. இல்லை குறைஞ்ச லோன் வட்டி படி அவங்களுக்கு ஒரு தொழிலுக்கான நிதி உதவியை லோன் அடிப்படையில் கொடுங்க. ஒவ்வொரு வங்கி ஊடாயம் வார நிதியை என்ன விக்னேஸ்வரன் செய்த மாதிரி திருப்பி அனுப்பிடுறாங்க. 6000 மில்லியன் வந்தால் இன்னும் 60,000 மில்லியன் வந்தாலும் அதை அபிவிருத்தி செய்யுங்க. வடக்குக்கு அபிவிருத்தி செய்து போட்டு காணாண்டு கேளுங்க. எத்தனை விதவைகள் இருக்குது, எத்தனை மாற்றுத்திறனாளிகள், எத்தனை போராளிகளை சிந்திங்க. முதல் எத்தனை அரசியல்வாதி அந்த அரசாங்க உத்தியோகத்தருக்கு சம்பளம் உயர்வு செய்கிறாங்க. அது இப்போ 7,500 3 கட்டமாக 3 வருஷத்துக்கு பிரித்து செய்கிறார். இன்றைக்கு இதுதான் அவர் செய்கிறார். இது இப்போ வந்திருக்கிற ஜனாதிபதி. ஆனால் இன்றைக்கு அது ஒரு புறம் இருக்கட்டும். கஷ்டப்பட்ட ஆளுக்கு இதை 5,000 ரூபா படி பிச்சை சம்பளம் போட்டிருக்கார். அதுவும் இருக்கட்டும் ஜனாதிபதி. ஆனால் முன்னாள் போராளிகளுக்கு 12,000க்கு மேற்பட்ட போராளிகளுக்கும் ஒவ்வொரு மாகாணத்திலையும் நிதி ஒதுக்கீடு செய்து பேங்கால் ஒரு லோன் திட்டம் கொடுத்து குறைஞ்ச வட்டியில் கொடுத்தா அவங்களுக்கு ஒரு ஊக்குவிப்பு இந்த ஆட்சியாளரும் செய்யலை. இதுக்கு முதல்ல இந்த ஆட்சியாளரும் செய்யலை. கடவுளே ஆண்டவர் தான் எங்களோட போராளிகளையும் பார்க்கணும். ஏன்னா அந்தளவுக்கு எங்களோட போராளிகள் பெண் போராளிகள் நேற்றெல்லாம் அடுத்து அழுதுகள் புற்றுநோயும் வருத்தமும் காயமும் துன்பமும் என்று சொல்லி. அப்போ போராளிகளுக்கு ஆன நிதியோத பட்ஜெட்டில் இல்லை போராளிகளுக்கான திட்டம். ஆனால் அரசாங்கத்துக்கான திட்டம் இருக்குது. அரசியல்வாதிக்கான திட்டம் வந்து சம்பளம் உயர்வு, இராணுவத்தில் இருந்தவங்களுக்கு சம்பளம் உயர்வு இருக்குது, அவங்களுக்கான கொடுப்பனவும் இருக்குது. 12,000 போராளிகளுக்கான திட்டமும் இந்த நாட்டில் இல்லை. சர்வதேச நாடும் இதை விளங்கிக் கொள்ளணும். 12,000 போராளிகளை அரசாங்கம் கைவிட்டுட்டு அவங்க எப்படி வாழ்ந்தாலும் சரிதான்னு என்று சொல்லிக்கொண்டு இதிலே விழிப்பாக இருக்கணும். வடமாகாண மக்கள் உள்ராட்சி மன்ற தேர்தலில் கடும் விழிப்பாக இருக்கணும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டு இனிமேலாவது சிந்தித்து செயல்படுங்கள் என்று சொல்லி கேட்டுக்கொண்டு அடுத்த நேரலையிலே வருகின்றேன். நன்றி, வணக்கம்.